தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஜேடிகே டிவி நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் தீத்து என்ற புத்தகத்தை பற்றி படிக்க போகிறோம். இந்த தீத்துவுடைய நிருபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எழுதினது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். இது நிருபம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நிருபம் என்பது ஒரு கடிதம் மாதிரி. எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின்பு சுமார் 63ஆம் ஆண்டாக இருக்கலாம் அப்படின்னு குறிப்புகள் சொல்லுகிறது. இதில் 3 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் 46. இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சீஷர்களுக்கு அறிவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை தமது ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். பவுல் பல பட்டணங்களுக்கு சென்று ஒவ்வொரு பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று மக்களுக்கு சொல்லி அவங்கள திருச்சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ஒரு பட்டணத்திலிருந்து அடுத்த பட்டணத்துக்கு போகும்போது அந்த பட்டணத்துக்கு அந்த சபை பொறுப்பாளர்களை நியமிக்கிறார். அப்படி நியமிக்கும்போது அடுத்த பட்டணத்துக்கு போகும்போது அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கடிதம் வாயிலாக அவர் எழுதி அனுப்புகிறார். அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த தீத்து நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தீத்து நூலில் 3 அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார். எப்படி கூறுகிறார் அப்படின்னா, நீ சபையை எப்படி ஒழுங்குபடுத்தணும், சபை பொறுப்பாளர்களை எவ்வாறு நியமிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உப்பு வெளிச்சம் இந்த ரெண்டும் கிறிஸ்தவ வாழ்வில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான 2 கோட்பாடுகள். இப்போ உப்பு சாரமற்று போனால் அதனால் நமக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. அதை குப்பையில் தான் தூக்கி வீசணும். அதே மாதிரி விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். தேவையான நேரத்தில், இருட்டு நேரத்தில் விளக்கு நல்ல பிரகாசமாக எரியணும். இருட்டு நேரத்தில் விளக்கு அணைஞ்சு போயிட்டு இருந்ததுன்னா அந்த விளக்கால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உப்பு ருசி கொடுக்கு, அதே மாதிரி விளக்கு வெளிச்சம் கொடுக்கு. கிறிஸ்தவ வாழ்வு, அது முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் உப்பை போல மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா நம்மளை ஆண்டவர் ருசி கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு நற்சாட்சி நற்கிரியைகளை செய்வதற்காக பயன்படுத்தணும். அதே மாதிரி உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்தகாரத்தில் இருந்து வெளிச்சத்துக்கு ஆண்டவரால் கொண்டு வரப்பட்டோம். அதே மாதிரி அந்தகாரத்தில் இருக்கவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர பயன்படுத்துகிறவர்களாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறார். இது எழுதப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா கிறிஸ்துவுக்கு பின்பு 67ஆம் ஆண்டு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோம சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அங்கேருந்து அவர் எபேசி பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே தீமோத்தேயுவை விட்டுட்டு சபை பொறுப்பு கொடுத்துட்டு போகிறார். அங்கே மக்கதோனியாவுக்கு போகிறார். அப்படி போகும்போது அவர் கூட தீத்துவும் போயிருக்க வேண்டும். தீத்து அவருடைய உடன் வேலையாள் மாதிரி அவருக்கு ஒரு நல்ல உண்மையான ஊழியக்காரராக இருந்திருக்காரு. அதனால் அவர் பவுல் தீத்துவை கிரேத்தா என்ற தீவில் விட்டுட்டு போகிறார். அந்த தீவில் அதனுடைய சபை பொறுப்புகளை ஒழுங்குபடுத்தணும். அப்புறம் அந்த பட்டணங்களில் மூப்பர்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு 2 பொறுப்பு கொடுக்காரு. ஒன்று சபையில் இருக்கக்கூடிய ஒழுங்கீனங்களையெல்லாம் நீக்கி ஒழுங்குபடுத்தணும்.
பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு கொடுக்குறாரு. இதான் அவருடைய செயல். இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு அவர் அகாயா நாட்டில் உள்ள நிக்கோபோலி என்ற இடத்துக்கு போயிடுறார் பவுல். ஆனால் அந்த தீத்து கிரேத்தா தீவிலே இருக்கார். இந்த தீத்து தான் தீத்து இவர் ஊழியக்காரராக அந்த கிரேத்த தீவில் இருக்கார். தீத்துவை பற்றி சில குறிப்புகள் சொல்லலாம். அவர் பிறப்பால் அவர் கிரேக்கர். அவர் கிரேக்க நாட்டை சார்ந்தவர். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கிறாரு. சில இடங்களில் விசேஷமாக கொரிந்து பட்டணத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும்போது பவுல் அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக தீத்துவை அனுப்பி வைக்கிறார். அதே மாதிரி எருசலேமில் உள்ள ஏழை மக்களுக்கு உதவி தொகை சேகரிக்கும் பொறுப்பையும் அவர் தீத்துவுக்கு கொடுக்கார். இப்போ இந்த வேலைகளெல்லாம் அவர் நல்லா செய்கிறதுனால அவரை பொறுப்பாளராக கிரேத்தா தீவு என்கிற தீவில் விட்டுட்டு போகிறார். இந்த கிரேத்தா தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது தென்மேற்கு கிரீஸ் என்ற பட்டணங்களில் இருக்குது. அதில் நிறைய பட்டணங்கள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது. மலைகளாலும் பள்ளத்தாக்குகளாலும் சூழ்ந்த ஒரு தீவு. மத்தியதரை கடல் பகுதியில் உள்ள பெரிய தீவுகளில் கிரேத்தா தீவு ஒன்று. அதில் உள்ள பட்டணங்கள் கிட்டத்தட்ட 100 பட்டணங்கள் இருக்கலாம் அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. ஒவ்வொரு பட்டணத்திலையும் உள்ள விசுவாசிகளுக்கு கண்காணிப்பாளர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேலையாக தீத்துவுக்கு அவர் கொடுக்கார். கண்காணிப்பாளர்களை நீ நியமிக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறார். அப்புறம் ஏதாவது ஒழுங்கீனங்கள் சபைகளில் இருந்ததுன்னா அதை நீ ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பை குறிக்கிறார். இதில் 3 அதிகாரம் இருக்குது. இதில் முதல் அதிகாரத்தில் பவுல் நீ ஒரு கண்காணிப்பாளரையோ ஒரு மூப்பரையோ நியமிக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுங்கிறத அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கண்காணிப்பாளர்கள், மூப்பர்கள் அப்படிங்கிறது தலைவர்கள், ஒரு சபைக்கு தலைவர்கள். அவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத முதல் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். இப்போ முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது திருச்சபையும் நமது பொறுப்புகள். திருச்சபைனா என்ன? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து கூடுகிற ஒரு இடம். அதை தான் நம்ம திருச்சபை அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக விசுவாசிகள் கூடி வர்றாங்க? முதல்ல ஆண்டவரை ஆராதிக்க சபை மக்கள் கூடி வர்றாங்க. அப்போ அது முதல் ஒரு பொதுவான இடத்துல சபை மக்கள் எல்லாரும், ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்காங்க. அப்போ அந்த ஒரு திருச்சபை கூட்டம் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு தலைவர் வேணும். அவங்கள தான் கண்காணிப்பாளர் அல்லது மூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கூட்ட மக்கள் அங்கே இருக்கும்போது அதில் நிறைய திருப்பணிகள் செய்ய வேண்டியிருக்கும். திருப்பணிகள் என்னெல்லாம் செய்கிறாங்க திருச்சபையில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று முதல்ல சபை கூடி ஆராதிக்கிறது. 2வது சமுதாய பணிகள் செய்யணும். சமுதாய பணிகள்னா என்ன? ஏழை எளிய மக்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள் இவர்களையெல்லாம் விசாரித்து அவர்களுக்குரிய உதவிகளை செய்கிற பணி. இது கல்வி பணி செய்யலாம். கல்வி பணினா படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு, அந்த காலத்தில் ரொம்ப படிப்பு கிடையாது, அவங்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது மருத்துவ பணி. மருத்துவ பணி அந்த காலத்தில் எப்படி நடந்தது அப்படின்னா, சபையில் நோயாளிகளோ அல்லது வியாதியஸ்தர்களோ வர முடியாமல் இருந்தானா இந்த கண்காணிப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், உதவிக்காரர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து வீடுகளுக்கு போய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது குணமடைவீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சபையினுடைய தலைவர்கள் வீடுகளுக்கு போய் சுகமில்லாதவங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. இதெல்லாம் நம்ம ஒரு சபையில் நடக்கக்கூடிய திருப்பணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அப்போ அந்த திருப்பணிகளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தலைவர் வந்து மிகவும் பொறுப்பாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து மூப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அதிகாரத்தின் 1வது வசனத்தில் அவர் பவுல் கடிதம் எழுதும்போது தீத்துவை உத்தமகுமாரனே அப்படின்னு அழைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு உண்மையும் உத்தமமுமாய் இருந்திருக்கிறார். தீத்து வந்து அவ்வளோ உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருக்கிறார். அந்த உத்தம குமாரனே அப்படின்னு அழைக்கிறார். எதுக்காக உன்னை நான் கிரேத்தா தீவில் விட்டுட்டு வந்திருக்கேன்னா, ஆண்டவர் நம்ம கையில் நித்திய வாழ்க்கையை பற்றி, அதாவது நித்திய ஜீவனை மக்களுக்கு போதிக்கணும். நித்திய ஜீவனை குறித்த அறிவு மறந்து பெறக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நித்திய ஜீவன் உண்டு என்பதை விசுவாசிகளுக்கு போதிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. அடுத்தது சபைகளில் என்ன குறை இருந்தாலும் அதை நீ ஒழுங்குபடுத்தணும். இப்போ ஒவ்வொரு பட்டணத்திலேருந்து அடுத்த பட்டணத்துக்கு போகும்போது அந்த பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ முதல் அதிகாரத்தில் அந்த கண்காணிப்பாளர்கள் எப்படி இருக்கணுங்கிறத, அவங்க எவ்வளவு நல்லொழுக்கமுள்ளமாக இருக்கணுங்கிறத ஒரு பட்டியலே அவர் எடுக்கிறார். முதல்ல அவர் வந்து குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்கணும். ஒரு மூப்பரோ ஒரு தலைவரோ இருந்தார்னா அவர் மேலே எந்த குற்றமும் இருக்கக்கூடாது. அடுத்தது ஒரே மனைவியுடைய புருஷராக இருக்கணும். அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணுமா, துன்மார்க்கராகவோ அடங்காதவர்கள் என்று பேரெடுக்காத பிள்ளைகள் ஆண்டவர் மேலே விசுவாசமிக்க பிள்ளைகளாக இருக்கணும். ஸோ இது வந்து அவருடைய பர்சனல் லைஃப். அவர் மேலே எந்த குற்றமும் இருக்கக்கூடாது, ஒரே மனைவியாக இருக்கணும், பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக விசுவாசமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்தது அவர் எப்படி இருக்கணும்னா, அவர் இஷ்டப்படி ஒரு சபையில் வேலைகளை செய்யக்கூடாது, தன் இஷ்டப்படி செய்யாதவனும். அடுத்து நல்லொழுக்கம் உள்ளவனாக இருக்கணும், முற்கோபம் வரக்கூடாது, பேசிக்கிட்டு இருக்கும்போதே கோபம் வந்துடக்கூடாது. தலைவர் வந்து சபை மக்கள்கிட்ட பேசும்போது சட்டுன்னு கோபம் வரக்கூடாது. முற்கோபம் இல்லாதவனும், மதுபான பிரியனாக இல்லாமல் இருக்கணும், மதுபானத்தை அருந்தக்கூடாது அப்படிங்கிற முக்கியமாக சொல்கிறார். மதுபானம் வந்துருச்சுன்னா அடிக்கிற பழக்கங்கள் வந்துடும். அவருக்கு பிடிக்காதவங்க யாராவது பேசுனா சட்டுன்னு அடிக்கிற பழக்கங்கள் வரும். அது அடியாதவன், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன், தனக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது, அந்நியரை உபசரிக்கணும். இது வந்து திருச்சபையினுடைய ஒரு முக்கியமான பண்பு. யாராவது வெளியிலிருந்து புறஜாதிகள் யாராவது வரும்போது அவங்கள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உபசரிக்கணும். அடுத்தது நல்லோர் மேல் பிரியம் வைக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், பரிசுத்தமானாக இருக்கணும், இச்சை அடக்கமுள்ளவனாக இருக்கணும். ஆக இவ்வளவு பண்புகள் ஒரு கண்காணிப்பாளர்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத அவர் கட்டாயமாக சொல்கிறார். அப்படி ஒருவனை நீ தலைவராக நியமிக்கலாம், அந்த சபை பொறுப்புகளை அவர் கையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அவர் கண்காணிப்பாளர் என்ன செய்யணும், சபை கூடி வரும்போது சபை மக்களுக்கு உண்மையான வசனத்தை போதிக்கணும், புத்தி சொல்லணும். உண்மையான வசனத்தை போதித்து புத்தி சொல்ல வேண்டும். இப்போ ஒரு சபையில் வந்து பல விதமான மக்கள் இருப்பாங்க, பல விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதில் சில பேர் வந்து அந்த தலைவரை எதிர்க்கிறவர்களாகவும் இருப்பாங்க, எதிர்த்து பேசுகிறவர்கள் இருப்பாங்க. அது வந்து அநியாயமாய் சிலர் எதிர்த்து பேசுவாங்க. அந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறவர்களை பயமில்லாமல் தைரியமாக கண்டனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து சரியான உபதேசத்தை, அந்த கண்காணிப்பாளர்கள்லாம் வேத வசனத்தின்படி சரியான உபதேசத்தை சபை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எதிர்பேசுகிறவர்களை பயமில்லாமல் கண்டிப்பாக கண்டனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அப்படின்னு 2 பிரிவு இருக்காங்க. இதில் அந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் வந்து வீண் பேச்சுக்காரராக இருக்கிறாங்க, தேவையில்லாததை பேசுகிறது, தலைவருக்கு அடங்காதவர்களும் மனதை மயக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் வந்து பேச்சிலே மயக்குவாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களா
வசனத்துக்கு விரோதமாக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட மக்கள் மேலே ஜாக்கிரதையாக இருந்து அவங்கள கண்டனம் பண்ணணும், அவங்கள எதிர்த்து கண்டனம் பண்ணணும். நீ அந்த கண்காணிப்பாளருக்கு அந்த திறமை இருக்கணும், அந்த மூப்பருக்கு தலைவருக்கு எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணக்கூடிய தகுதி வேணும், அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவர் வேலை பார்க்குற தீவு கிரேத்தா தீவுன்னு சொன்னேன். இந்த கிரேத்தா தீவார்கள் பெலிஸ்தியருக்கு உறவினர்கள். அடுத்தது அவங்கள்ட்ட கொஞ்சம் பண்புகளெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ரஃப்பான பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத வசனத்தில் சொல்கிறார். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள் அப்படின்னு அந்த தீவில் உள்ள அவர்களில் ஒரு தீர்க்கதரிசியை சொல்லியிருக்கார். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, துஷ்ட மிருகங்கள் அப்படின்னா ரொம்ப ரஃப்பான ஆட்கள்னு சொல்லுவாங்க, டக்குன்னு அடிக்கிறது வைக்கிறது பேசுகிறது அந்த மாதிரி ஆட்கள். ஆனால் அவங்கள யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற போதனைகளுக்கும் மனுஷருடைய போதனைகளுக்கு செவி கொடுக்காமல் அவங்க சபை மக்களை ஆண்டவராகிய இயேசுவினுடைய உபதேசத்தை மட்டும் சொல்லி புத்தி சொல்லணும். அப்படி சபை மக்களை திசை திருப்புகிறவர்களை, வசனத்துக்கு புறம்பாக போதிக்கிறவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ளு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் அசுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் எதிர்த்து வேத வசனத்துக்கு புறம்பாக சொல்லுகிறவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியையும் செய்ய முடியாதவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 2வது அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர் உங்கள் மக்கள்லாம் எப்படி இருக்கணும், அந்த சபை மக்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். முதல்ல தீத்துவை குறிப்பிட்டார். நீ என்ன செய்யணும், ஆரோக்கியமான உபதேசத்தை பேசணும். ஆரோக்கியமான உபதேசம்னா என்ன, வேத வசனத்தின்படி பேசணும். இப்போ அதில் சபை மக்களில் முதிர் வயதுள்ள புருஷர்கள் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசம், அன்பு, பொறுமை இவ்வளவும் முதிர் வயதில் வயசான சபை மக்களுக்கு ஆண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு சபையில் உள்ள வயதான ஸ்திரீகள், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க பரிசுத்தமாக இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். அடுத்தது அவங்க அவதூறு பண்ணக்கூடாது, மற்றவங்களை அவதூறு பேசக்கூடாது. அடுத்தது மதுபானத்துக்கு அடிமையிடாமல் இருக்கணும். அவங்க என்ன செய்யணும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகளுக்கு வேத வசனத்தின்படி நடப்பதற்கு அறிவுரை கொடுக்கணும். பாலிய ஸ்திரீகள் அவங்க இஷ்டப்படி நடக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்பதை முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் தான் அவங்களுக்கு போதனையாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பாலிய ஸ்திரீகள், திருமணமான இளம் வயதுள்ள பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. திருமணமான பெண்கள் தங்கள் புருஷருக்கு மேலும் தங்கள் பிள்ளைகள் மேலும் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து தெளிந்த புத்தியாக இருக்கணும். சரியான குடும்பத்தை பொறுப்படுத்தி நடக்கும்போது அவங்க தெளிவான டெசிஷன் எடுக்கக்கூடிய புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், கற்புள்ளவர்களாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும், வீட்டிலே தரித்திருக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்னு பாலிய ஸ்திரீகளுக்கு நீ புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பாலிய புருஷர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்கள். ஒரு குடும்பத்தை நடத்தி செல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தெளிவான புத்தி வேணும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வேலைக்காரர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வேலைக்காரர் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், உண்மையுள்ளவர்களாக நடக்கணும்,
திருடாமல் இருக்கணும். எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய போதனைகளுக்கு ஏற்றபடி தங்கள் எஜமான்களுக்கு பிரியமுள்ளவர்களாக நடக்கணும் அப்படின்னு சொல்லு. இப்போ இந்த ஆலோசனைகளை எல்லாம் நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லணும். வயதான ஆண்கள், வயதான பெண்கள், திருமணமான பெண்கள், ஆண்கள், இப்படி வேலைக்காரர், இப்படி தனித்தனியாக நீ போதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தீத்துவ. நீ எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் நீ ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல். முன்மாதிரி நற்கிரியைகளை செய்வதில் நீ சபை மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்மளாருமே அந்த காலத்தில் அக்கிரமங்களினால தான் நம்ம இருந்தோம். அக்கிரமங்கள் நம்மகிட்ட எல்லா துர்க்குணங்களும் இருந்துச்சு, முற்காலத்தில் இருந்துச்சு. ஆண்டவருடைய தயவினாலும் அன்பினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். அக்கிரமங்களினின்று மீட்டு நம்மை ரட்சித்தார். நம்ம தம்முடைய சொந்த ஜனங்களாக இருக்கணும் அப்படின்னு ரட்சித்து நம்மளை ஏற்றுக்கொண்டார். அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அளவிற்ற அன்பினால் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமாக நம்ம ஒரு மறு ஜென்மம் எடுக்கக்கூடிய ஞானஸ்தானமும் அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. அதனால் நாம் அவபக்தி, லௌகீக இச்சைகள் எல்லாத்தையும் வெறுத்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக நீ இந்த சபை மக்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதில் எதிர்த்து பேசுகிறவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ளணுங்கிறதையும் அவர் கட்டாயப்படுத்துகிறார். அதிகாரம் 3ல் நம்ம அரசாங்கத்தோடு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அரசாங்கத்தில் சில சட்டங்கள் இருக்கும், சில அதிகாரங்கள் இருக்கும். அந்த சட்டங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்கள்னு சீஷர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதனால் நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை எந்த ஏமாற்று வேலையும் இல்லாமல் செலுத்த பழகணும். அதே மாதிரி அரசாங்கம் சொல்லுகிற சட்ட திட்டங்களுக்கு நம்ம அடங்கி இருக்கணும். அடுத்தது ஒரு சபை மக்கள் நற்கிரியைகளை செய்ய பழகணும். நற்கிரியைகள் அதாவது என்னென்ன காரியங்களில் நம்ம நல்லது மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யணும். அடுத்து தூஷிக்கக்கூடாது, மற்றவர்களை தூஷிக்கக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். எல்லா மனுஷரோடையும் சாந்த குணமாக இருக்கணும். சபை மக்கள் இப்படியெல்லாம் இருக்கணும். கோபம் சண்டை போடக்கூடாது, தூஷிக்கக்கூடாது, மற்றவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட மக்கள், நம்ம முற்காலத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்தோம். அப்போ நம்ம துர் இச்சைகளுக்கும் பொறாமைக்கும் பெருமைக்கும் இன்பங்களுக்கும் லௌகீக இன்பங்களுக்கும் நம்ம அடிமைப்பட்டு நம்ம அடிமைகளாக இருந்தோம். துர்க்கிரியைகளை செய்து வந்தோம். அது மற்றவர்கள் நம்ம பகைச்சாங்க, நம்ம மற்றவர்களை பகைத்தோம். அப்படி இப்போ இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு நம்மளை ரட்சித்த பிறகு நம்ம மிகுந்த பொறுமையோடும் சாந்த குணத்தோடும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சபை மக்களுக்கு சொல்லும்படியாக பவுல் தீத்துவுக்கு குறிப்பிடுகிறார். தேவ கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ஒன்றும் நீதிமான்கள் அல்ல. நம்ம அநியாயத்தில் அக்கிரமத்தில் இருந்தால் கூட ஆண்டவருடைய அன்பினால், தேவனுடைய அன்பினாலே தயவினாலும் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டோம். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அவர் அளவில்லாமல் பொழிந்தருளினார் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர்
அந்த தேவனுடைய அளவற்ற அன்பினால தான் இயேசு கிறிஸ்துவை நமக்கு சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதனால் இந்த பரிசுத்த ஆவியெல்லாம் நம்ம பெற்றது ஆண்டவருடைய இரக்கத்தினால. அதனால் நம்ம தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கணும், நற்கிரியைகளை செய்ய பழகணும். இதுவே நமக்கு நன்மையும் பிரயோஜனமாக இருக்கும். தேவையில்லாத தர்க்கங்கள், வம்ச வரலாறுகளை பற்றிய தர்க்கங்கள், நியாய பிரமாணத்தை குறித்த தர்க்கங்கள், இவைகளை எல்லாம் நம்ம விட்டுவிடும். வாக்குவாதங்கள், சண்டைகள், தர்க்கங்கள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு நற்கிரியைகளை மாத்திரம் செய்ய தீத்துவாகிய நீ ஒரு நல்ல மாதிரியாக இருந்து இந்த சபை மக்களையும் கண்காணிப்பாளர்களையும் ஒழுங்குபடுத்தணும்னு அந்த நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். அப்படியே கடைசியில் அந்த நிருபத்தை முடிக்கும்போது ஒரு சில வேலைகளை சொல்கிறாரு. நீ நான் தங்கி இருக்கிற நிக்கோபோலி என்ற பட்டணத்துக்கு வர்றதுக்கு பிரயாசப்படு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நியாயசாஸ்திரி ஆகிய சேனாவுக்கும் அப்பல்லோவையும் நீ நல்லா கவனித்து அவங்கள அனுப்பிவிடுன்னு சொல்கிறாரு. என்னோடு இருக்கிறவர்கள் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். உனக்கும் சபை மக்களுக்கும் நானும் என்னோடு இருக்கிறவர்களும் வாழ்த்துதல் சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துதல் சொல்லி நிரூபிக்கிறார். கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி நிருபத்தை முடிக்கிறார். இப்போ இந்த நிருபத்தில் நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம். சபைனா எப்படி இருக்கணும்? விசுவாசமுள்ள சபை, ஒரு இரட்சிக்கப்பட்ட மக்கள் கூடி வருகிற சபைகள், மக்கள் எப்படி பொறுப்பாக செய்யணும், அந்த தலைவர்களும் அந்த மக்களும் சேர்ந்து எல்லாவித நற்கிரியைகளையும் செய்ய மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் தீத்துவுக்கு இந்த நிருபத்தின் மூலமாக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆகவே சபை மக்களாகிய நாமும் இந்த ஆலோசனைகளை எல்லாம் பின்பற்றி நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதனால் நம்ம அப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்ய பழகுகிறவர்களாக இருப்போம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, அருமையான இந்த வசனங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சபை மக்களாக நற்கிரியைகளை செய்ய பழக்குவிக்க நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் கூறப்பட்ட அறிவுரைகளின்படி நாங்களும் கீழ்ப்படிந்து உம்முடைய நித்திய வருகைக்காக காத்திருக்கும்படியாக எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன்.